புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ் வணக்கம். புதுச்சேரியில் விசிக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. எத்தனை தொகுதிகளில் எத்தனை வேட்பாளர்கள், யார் யார் எங்கெங்கு போட்டியிடுறார்கள், முழு விவரங்களை சொல்லுங்க. அதாவது புதுச்சேரியில் கூட்டணிகள் தொடர்ந்து மொத்தமாக 30 தொகுதிகளில் இருந்து 16 தொகுதிகளில் காங்கிரசும் 14 தொகுதிகளில் கொடுக்கப்பட்டது. இந்த கூட்டணியில் தொகுதி மறுபாடு முன்பாகவே புதுச்சேரி 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தங்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் வரை இந்த கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்பாளர்கள் அந்தந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற, அதாவது இந்த திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் ஆனது நிறைவு பெற்றது. அன்று மாலைதான் இந்த தொகுதி உடன்பாடு முடிந்தது. அதன் பிறகு திமுக போட்டியிடக்கூடிய 14 தொகுதிகளுக்கான பட்டியலானது வெளியிடப்பட்டது. அதில் திமுக 13 தொகுதிகளில் தனக்கு எடுத்துக்கொண்டு ஒரு தொகுதியை விடுதலை ஒதுக்கியது. அதே நேரம் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 16 தொகுதிகள் மட்டும் என்பதும் அவர்கள் வேட்பாளர்கள் யார் என்பது இதுவரை கட்சி அரசு நிச்சயப்படவில்லை. இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த கட்சி சார்ந்தமும் தங்களுக்கு 3 தொகுதிக்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இதன் அடிப்படையில் அக்கட்சியின் தலைவரான திருமாவளவன் புதுச்சேரியில் விசிக 3 தொகுதியில் போட்டியிடும் என அறிவித்துள்ளார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள உசூடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை, அதாவது 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதிகளில் விசிக புதுச்சேரியில் போட்டியிடுகிறது. அதன்படி உசுடு தொகுதியில் அதிகமா தமிழர் என்பவரும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் அமுதவன் என்பவரும், உழவர்கரை தொகுதியில் புஷ்பலதா என்பவரும் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். இந்த 3 தொகுதிகளை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த 3 தொகுதிகளுமே, அதாவது உசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை, இந்த 3 தொகுதிகளுமே காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. குறிப்பாக உசுடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தற்போது விடுதலை சிறுத்தைகளும் அந்த மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் போட்டியிடும் என கட்சியின் தலைவர் அறிவித்துள்ளார். இதே போல் நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மனு தாக்கல் செய்துள்ளார். தற்போது நெட்டப்பாக்கம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் எனவும் அக்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்கரை தொகுதியை பொறுத்தவரை உழவர்கரையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 வேட்பாளர்கள் ஏற்கனவே அங்கு மனு தாக்கல் செய்துள்ளனர். தற்போது அந்த தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போட்டியிடும் என அறிவித்துள்ளார். இதனால் இந்த இந்தியா ஒரு குழப்பமான சூழல் உருவாகியுள்ளது. பொதுவாக பாத்தீங்கன்னா இதுல அதிகமா காங்கிரஸ் வேட்பாளர் தான் அதிக தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் தங்கள் மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதனால் ஒரு சில தொகுதிகள், கிட்டத்தட்ட ஒரு 6 முதல் 7 தொகுதிகள் காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ், விடுதலை கட்சிகள் இந்த இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியானது நிலை வருகிறது. இது குறித்து நாம் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்த போது அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் ஒரு நட்பு ரீதியான போட்டி எங்களுக்குள் இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.